கராரா இருக்கிறது இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம் கிருபையா நடத்துறாரு. அதனால நமக்கு ஆண்டவருடைய காரியங்களை குறித்த ஒரு நிர்விசாரம். ஆனா ஒரு ரகசியம், ஒரு உண்மை, உண்மையாய் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தென்படுகிற தேவன். 59ஆம் சங்கீதத்தை இந்த நாளிலே நம்ம வாசிக்கலாம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும்தான் தியானிக்க போறோம். ஆனால் முதல் முழு சங்கீதத்தை வாசித்து விடுவோம். சங்கீதம் 59. ஒருவேளை ஆளுக்கு 4-5 வசனமா வாசித்துன்னு வாங்க. என் தேவனே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியோ, என் மேல் எழுப்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி வையோ. அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து கர்த்தர் பிரியமான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியோ. இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள். எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கு தயை செய்யாதேயும். சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள். அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது. கேட்கிறவன் யார் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர். புறஜாதிகள் யாவரையும் இகழ்வீர். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன். தேவனே, எனக்கு உயர்ந்த அடைக்கலும். என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார். மறந்து போவார்களே. எங்கள் கேடகமாகிய ஆண்டவரே, உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக. தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும். இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள். 16-17 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு ஆமென். 17ஆம் வசனத்தை ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதத்துக்கான வாக்குத்தத்தம் 17ஆம் வசனம். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். என் தேவனுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த 59ஆம் சங்கீதம் தலைப்பிலேயே இருக்கிறது. சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவலாட்களை ஆள் வைத்து அனுப்புகிறான். அப்போது அல்தஷ்கேத்
என்னும் வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடி ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட மிக்தாம் என்னும் சங்கீதம் இது. சரி, முதல்ல அந்த அந்த பேக்ரவுண்ட் அதை மட்டும் கொஞ்சம் ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு, முக்கியமான வாக்குத்தத்தமாய் தாவீது நமக்கு பரிசுத்தாவியினுடைய ஏவுதலினாலே நமக்கு ஆறுதலாய் நம்பிக்கை எழுதியிருக்கிற அந்த 17 வசனம், என் பெல்லனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன், தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார் என்று சொன்னதை இந்த மாதம் முழுக்க நாம் மறவாமல் நினைத்துக் கொண்டிருப்போமாக. ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சவுல் தாவீதை தான் நேரடியா வந்து துரத்தினது சில சம்பவங்கள், முக்கியமா 3 சம்பவங்கள். சவுலே படையை நடத்தி கொண்டு வந்து தாவீதை தொடர்ந்து வந்தது. ஆனா சவுல் மேல என்ன பண்ணியிருந்தாருன்னா, இப்ப கூட இருக்குது இல்ல, என்ன சொல்றது, கூலிப்படை. யார் கொலை பண்ண சொன்னாங்க அவங்க பேர் வராது, போட்டோ காமிச்சிட்டு ஆளை காமிச்சிட்டு இவங்களை முடிச்சிருங்கன்றது. அவங்க போயிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அவங்கள சாவடிச்சிருவாங்க இல்ல, இப்ப கூட பாக்குறோம்ல. அந்த மாதிரி தாவீதை கொலை செய்வதற்கு சவுலு நிறைய கூலிப்படைகளை ஏவிட்டு இருந்தான். ஒருத்தர் 2 பேர் இல்ல, நிறைய குழுக்கள், அவங்கெல்லாம் பலவான்கள். இது ஒண்ணு. சவுலுக்கு தாவீது இங்க இருக்கிறான் அறிவிக்கிறதுக்கு இன்ஃபார்மர்ஸ வச்சிருந்தான். ஸ்பைங்கோ, வேவுக்காரருங்கோ, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட இன்ஃபார்மர்ஸ் சொல்லுவாங்க. இங்க ஏதாவது பிரச்சனைன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க, உடனே போலீஸ் அங்க வந்துருவாங்க. அல்லது அந்த கொலைய அந்த பிரச்சனைய விசாரணைக்கு போகும்பொழுது விசாரித்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய அது ஒரு அமைப்பு. அந்த மாதிரி சவுல் கூட தாவீதை எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பைங்கள, உளவாளிகளை கூட வச்சுட்டு இருந்தான். இந்த நிலைமையில தாவீது எல்லார் கண்ணுக்கும் தப்பிச்சு அவன் ஓடி 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 ஒளிந்த நாட்களில் அவன் எழுதின சங்கீதம் தான் இந்த 59ஆம் சங்கீதம். பாருங்க, என் தேவனே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், என் மேல் எழும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும், அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து இரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும். இது வழக்கமா. ஏன்னா பிரச்சனை யார் யாருக்கும், சவுலுக்கும் தாவீதுக்கும். மற்றவங்க என்ன பிடிக்கணும், இதே போயிடணும், அது அவங்க பிரச்சனை பண்ண போறாங்கன்ட்டு நம்ம வேணும்னே மூக்க விட்டுறது, நம்ம தானே நாம தெரிஞ்சுக்கிறது, நாம கட்ட பஞ்சாயத்து பண்றது, நம்ம தள்ளிட்டு நம்ம தத்திக்கணும்னு பாக்குறது. ஆனா பிரச்சனை நம்மளுது இல்ல. நான் கூட ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தேன், எல்லாத்துலயும் மூக்க விட்டுனேன். நம்ம மூக்குல விரல விடுறதுக்கே நம்மளுக்கு டைம் இல்லை, இப்போ பலன் இல்லை. நம்ம காரியத்தை பாக்குறதுக்கு இப்ப நம்மளுக்கு என்ன இல்ல, பலன் இல்லை, தைரியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் கிருபையாக்குது, ஒவ்வொரு நாளும் காலை விழித்தெழும் பொழுது இந்த புதிய நாளை பார்க்கறது ஆண்டவருடைய கிருபையா இருக்குது. இதோ என் பிராணனுக்கு பதிவு இருக்கிறார்கள், பதிவுனா ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள், போறானா வரானா பார்த்தலாம். கர்த்தாவே, என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தோம் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கொடுக்கிறார். தாவீது சொன்னா, நான் தப்பு பண்ணலையா, சவுல் மேல நான் கை போடல, ராஜாக்கு விரோதமா நான் எதுவும் பண்ணல, என்னிடத்துல பாவம் இல்லை, துரோகம் இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட என்னிடத்துல ஒண்ணு இல்லை. ஆனா என்னை கொலை செய்ய பலவான்கள் விரோதமாய் என்னிடத்தில் கூட்டம் கொடுக்கிறார்கள். அடுத்து, என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறார்கள், எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கி பாரு. என்கிட்ட ஒரு தப்பும் இல்லப்பா, ஆனாலும் யுத்தத்துக்கு எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும், வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதே. இது யார் வஞ்சகமா துரோகம் செய்யறவங்க? தாவீது கூடவே இருந்துக்குன்னு இங்கதான் தாவீது இந்த மலையில ஒளிஞ்சுக்கிறாருன்னு சொல்லிடுறது. ஸ்லீப்பர் செல்லுங்க, ஸ்லீப்பர் செல்னா புரியுதா? ஆக்சுவலா இவங்க அங்க போயிட்டு அவங்களோட கலந்துக்கிறது.
ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்களாம், அவர்கள் சாயங்காலத்துல திரும்பி வந்து நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி தெரியும். அந்த 6ஆம் வசனம், அந்த வசனம் 2 இடத்துல இருக்கிறது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர், புறஜாதிகள் யாவரையும் இகழ்வீர். ஆண்டவருக்கு அதுல பிரியம் இல்லை. காரணம் என்னன்னா, கர்த்தர் யார் பட்சத்துல இருக்கிறாரு? தாவீதின் பட்சத்தில். இவன் பாருங்க எவ்வளவு நல்லவன். இவனுக்கு விரோதமா கூடி வருகிறவர்களை பார்த்து 11ஆம் வசனத்துல, அவர்களை கொன்று போடாதேயும், அவங்கள சாவச்சிடாதீங்க ஆண்டவரே, அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்கள என் ஜனங்கள் மறந்து போவார்களே, அவங்க மறந்துடுவாங்க, ஜனங்க மறந்துடுவாங்க, அவங்க சீக்கிரம் செத்துடக்கூடாது. நீங்கள் கேடமாகி ஆண்டவரே உமது வல்லமையினால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும். அவங்க சிதறி போயிடணும், தாழ்ந்து போயிட்டோம். அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் இட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையினால் அகப்படுவார்கள். நம்ம வீணா இடுற சாபம் வேலை செய்ய போறது இல்லை. நம்ம பொய் நமக்கு விரோதமாய் திரும்பும். பாருங்க, சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையினால் அகப்படுவார்களாக. தேவனே பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கரத்தில் நிர்மூலமாக்கும், இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும். இப்படியெல்லாம் சத்துருக்களை குறித்து சொல்லிட்டு வந்த தாவீது மேல குறை, அவனை கொலை செய்ய வகை தேடினவர்களை குறித்து சொல்லிட்டு வந்த தாவீது தன்னை குறித்து கடைசி 2 வசனத்துல 16, 17 சொல்லுகிறான். அதுதான் நமக்கு. இதுக்கு முன்னாலெல்லாம் மற்றவங்களுக்கு. 16, 17 நமக்கு. நானோ, சொல்லுங்க, நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானவர். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய் இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு இந்த எல்லா சூழ்நிலையும் மறந்துருங்க. கிருபையுள்ள என் தேவன், கிருபையுள்ளவர் அவர் தேவன். இது 2 பொதுவானது. ஆனா கிருபையுள்ள எப்படி இருக்கிறார்? அவரு இஸ் யுவர் காட், உன் தேவனாய் இருக்கிறார், என் தேவனாய் இருக்கிறார், கிருபை செய்கிற என் தேவனாய் இருக்கிறார். இந்த மாதம் முழுக்க நமக்கு கிருபை செய்கிற நம்முடைய தேவனாய் இருக்கட்டும். நம்மகிட்ட கையிட்டு செய்யும் வேலையிலெல்லாம் தேவனாகிய கர்த்தர் நம்மை வாய்க்க பண்ணட்டும், வாய்ப்புகளை உண்டாக்கி தரட்டும். ஜூன் மாதம் சவாலான மாதம். ஸ்கூல் பிள்ளைங்க அட்மிஷன், அது இது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. தேவைகள் அதிகமான மாதம். இந்த மாதம் கர்த்தர் தேவைகளெல்லாம் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானவர். என் பெலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாய். ஆண்டவரே, நீர் என் தேவன். ஒரு வரியில இப்பெல்லாம் உலகம் என்ன ஆயிடுச்சுன்னா பஞ்ச் டைலாக்ல ஆயிடுச்சு. ஒரு வாக்கியத்தை இப்படின்னு சொல்லிடுறோம். நம்ம தானே இப்படின்னு போட்டோன்னு, நம்ம தானே இப்படி ஒன்று போட்டோன்னு செகுப்புல ஒரு ஹார்ட் ஆனா பிடிக்குது. இப்படி ஒன்று போட்டோன்னு லவ். நம்ம தானே
பூ, இதெல்லாம் அங்கே போன்லயே இதெல்லாம் இருக்குது இல்ல, அது அங்க போயிட்டு அதை அட்டாச் பண்ணிடுறது இல்லையா அதான். ஆமா, ரொம்ப ஆக்டிவ் ஆயிட்டு இருக்கிறேன். இருக்கட்டும். ஆனா நல்லா கேளுங்க, இன்னைக்கு எல்லாம் ஷார்ட் ஃபார்ம்ல ஆயிடுச்சு. இந்த 59ஆம் சங்கீதம் முழுசையும் இந்த மாசம் முழுக்க ஞாபகம் முடியாது. ஒரு வரியில சொல்லுங்க ஐயா, இந்த மாசத்துக்கான வாக்குத்தத்தனா, கிருபையுள்ள என் தேவன் நீர், கிருபையுள்ள என் தேவன் நீர். இதுல எல்லாம் உள்ளடக்கம். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார், மாதம் முழுக்க பார்த்துக்கொள்வார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார், கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.